ஹாய், வெல்கம் பேக் டு சிம்ஸ்னோரா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம அமேசான் பேக்கிங், மீஷோ பேக்கிங் எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துருப்போம். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம், அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஃப்ளிப்கார்ட்டுக்கும் என்னென்ன கரெக்டாக டிஃப்ரெண்ட் அது நான் இந்த பிஸ்னஸில் பட் கரெக்டாக இருக்கிறதுனால என்னோட அனுபவத்தில் என்னென்ன கரெக்டாக டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை கரெக்டாக லிஸ்ட் பண்ணுறீங்க. அதேமாரி ஃப்ளிப்கார்ட்லேயும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அமேசானில் உங்களுக்கு ஆர்டர் வந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம்னா அது வந்து உங்களோட ப்ராடக்டோட டிமாண்டை பொறுத்து. உங்கள் ப்ராடக்ட் ஹை டிமாண்ட் இருந்தால் 1 வீக், 7 டேஸ், 5 டேஸ் அதுக்குள்ளே வந்துடும். உங்கள் ப்ராடக்ட் டிமாண்டே இல்லைன்னா அது வரத்துக்கு அட்லீஸ்ட் 30 நாள்லேருந்து 40 டேஸ்க்குள்ளே ஆயிடும். ஆனால் இதுவே அதே சேம் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் லிஸ்ட் பண்ணீங்கன்னா அமேசானில் வரதை விட சீக்கிரமாக ஆர்டர் வந்துடும். ஏன்னா இந்த அல்காரிதம் சொல்லுவாங்க. அமேசானில் இருக்கிற அல்காரிதம், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற அல்காரிதம் ரெண்டுமே வேற வேற. இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அமேசானில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, ஓல்டு செல்லர் இருப்பாங்களா. இப்போ அந்த ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணி 1 இயர் 2 இயர் ஆயிருக்கும். அதுக்கு அதிக சேல்ஸ் வந்திருக்கும், அதுக்கு அதிக கிளிக் வேல்யூ வந்திருக்கும், அதேமாரி ரிவ்யூவும் நல்லா இருந்திருக்கும். அந்தமாரி ப்ராடக்ட் தான் அமேசானோட அல்காரிதம் முன்னாடி எடுத்துன்னு வந்து காமிக்கும். இப்போ நம்ம புதுசாக வந்து உள்ளே போய் நம்மளோட ப்ராடக்டை நம்ம கரெக்டாக லிஸ்ட் பண்ணும் போது ஓல்டு ப்ராடக்ட்டை வந்து நியூ ப்ராடக்ட் இப்போதான் புதுசாக வந்துக்கிற ப்ராடக்ட் வந்து அமேசான் வந்து அந்த அல்காரிதம் அப்டேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஃப்ளிப்கார்ட் அந்த மாரி இல்லை. ஓல்டு நியூ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அல்காரிதம் தான். இப்போ நீங்கள் அந்த ஒரு ப்ராடக்ட் அந்த கீவேர்டை போட்டிங்கன்னா, ஓல்டாக இருந்தாலும் சரி, புது ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட், ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவங்க ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ராடக்டை வந்து கரெக்டாக லிஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கும் புதுசாக ப்ராடக்டை வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லா ப்ராடக்ட்டும் ஒன்றா காமிச்சிடும். அதனால தான் அந்த வித்தியாசம் நம்மளுக்கு இருக்கு. அமேசானில் கொஞ்சம் லேட்டாக வர ஆர்டரும், ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் லேட்டாக வர ஆர்டருக்கும் இந்த கரெக்டாக இந்த இதுதான் அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் இந்த டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. அடுத்த வீடியோவில் இன்னும் இதோட ரிட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் எப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.